மீல் மேக்கரு கிரேவி மாதிரி வைக்க போகிறோம், பரட்டின மாதிரி. அதுக்கு 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் போட்டு வைக்க போகிறோம். அதனால் வந்து சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலையும் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து அதையும் வச்சுருவோம். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு மீல் மேக்கர் தாளித்து கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதையும் கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீல் மேக்கரை நான் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்துடுவோம். மீல் மேக்கர் கிரேவி வைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம பொடிக்கிறதுக்கு சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்கறனால தாளிக்கிறதுக்கு சோம்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வெங்காயமும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை ஒரு வணக்கி விட்டுறலாம். இந்த பட்டை கிராம்பு எதுவுமே நான் போடுறதில்ல. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இஞ்சியில் மாத்திரம் போடுறேன். தக்காளி போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். நல்லா வணங்கட்டும். நல்லா திக்காக கிரேவி மாதிரி வைக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இப்படி செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்காக வேண்டிட்டு நான் பெப்பர் சிக்கன் வைப்போம்ல அந்த மெத்தடில் செய்கிறேன். இதில் கழுகி வச்சுருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுகி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். நல்லா ஒரு குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதில் நம்ம இந்த பெப்பரு, சோம்பு, வரமிளகா பொடிச்சது போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கப்புன்னு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணி இருக்குது, அதை ஊற்றுறேன். நல்லா கொதிக்குது. இது தண்ணி வற்றினதும் பெரட்டி எடுத்துருவோம். நல்லா தண்ணி வற்றி ட்ரை ஆயிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிடலாம். பெப்பர் மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. மட்டன் மாதிரியே இருக்குது செஞ்சது. காய்கறியே வீட்டில் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இது வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஈஸியான வேலை. மசாலா ஐட்டங்க எதுவுமே நான் போடவே இல்லை. குருமிளகும் சோம்பும் வரமிளகாய் மாத்திரம்தான் பொடிச்சு போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடலை. நான் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இது செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.